எனக்கும் அரசியல்வாதிகளில் நண்பர்கள் உண்டே. நான் அந்த காலத்திலே திரு வைகோ அவர்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோ, வைகோ மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இந்த மாதிரி பழக்கம் தான், நட்பு தான். அப்போ நாங்களும் கம்மி, அவங்களும் கம்மி தானே. கேமராவுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறவரும் கம்மி, பேட்டி எடுக்கிறவரும் கம்மி தானே. அப்போ ஒரு இயற்கையாகவே ஒரு தகவலை சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் முழு பக்கம் விளம்பரம் போட்டோ, அதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணியோ, அல்லது ஒரு டிவியில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி விளம்பரம் போட்டோ தான் ஒரு தகவலை இன்னொருத்தர் கொண்டு சொல்லணும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி இது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கனால இதெல்லாம் எளிதாக இருக்குது. அந்த வளர்ச்சி வரவேற்கத்தக்கது தான், பாராட்டத்தக்கது தான். ஆனால் இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். உங்கள் இன்டர்வியூனுடைய நோக்கத்தை பொறுத்து தான் உங்கள் கேள்வி அமையும். இந்த இன்டர்வியூவை பார்க்கறதுனால யாராவது 4 பேருக்கு அது ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில். அப்போது எந்த ஒரு ஊடக முயற்சியிலையுமே ஒரு அறம் இருக்கணும். இதை எனக்காக நேரம் செலவழித்து இதை பார்க்கின்ற ஒருவருக்கு இதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ஊடகம் வெற்றி பெறும்னா ஏதாவது ஒரு வகையில் பார்க்குறவங்களுக்கு யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் பயனுள்ளதாகவும் பயன்படுவதாகவும் இருக்கும் பொழுது. ஒரே டைமில் லோயலாவில் ப்ரொஃபஸராக இருந்தேன். பார்ட் டைமாக 2 இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஆட் ஏஜென்சியில் இருந்தேன், அப்புறம் சன் டிவியில் இருந்தேன். நம்ம மனசுக்கு எது நியாயமோ அதை செய்யணும். ஏன்னா என்னுடைய தேவைகள் வேறையாக இருக்கும், உங்களுடைய தேவைகள் வேறையாக இருக்கும். சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கும், சிலருக்கு இது போஜனமாக இருக்கும் ஊடகங்கிறது. அதனால் சில பேர் தன்னுடைய பாப்புலாரிட்டிக்கு செய்யலாம். சில பேர் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நம்ம உழைச்சி இந்த வாங்கல எஜுகேஷன் லோனை கட்டி அதை பண்ணி இது பண்ணி ஒரு வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி பிள்ளை தம்பி தங்கச்சிகளை ஹெல்ப் பண்ணி குடும்பத்தை அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அதனால் எதையும் காமன் பண்ண முடியாது. அறம் மட்டும்தான் காமன், ஒழுக்கம் மட்டும்தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு முன்னாள் பேராசிரியர், முன்னாள் ராஜ்யசபா எம்பி, முன்னாள் ஊடகவியலாளர், இந்த மாதிரி பன்முகம் தன்மை கொண்ட திரு ரவி பெர்னால்டு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். சார், இன்னைக்கு ஊடகம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. அதில் ஆரம்ப காலகட்டம், அதாவது 80கள் இறுதியில் 90கள் தொடக்கத்தில், அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய விஷயத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க? ஊடகம்னு நீங்கள் காட்சி ஊடகத்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு தான் இது இந்த வளர்ச்சி. இப்போ அமெரிக்காவில், பிலிப்பீன்ஸில், நான் படித்த நாடுகளாக இருக்கனால சொல்கிறேன், அந்த நாடுகள்லாம் 70களில் 80களிலே இந்த வளர்ச்சி வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமாம், இந்தியாவுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அங்கெல்லாம் 70களில் 60களிலேயே பிஹெச்டி கம்யூனிகேஷன்லாம் வந்துருச்சு. இந்த வளர்ச்சி இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு முக்கிய காரணம், நம்முடைய கல்வி வளர்ச்சி ஒரு முக்கிய காரணம், நம்முடைய மக்கள் தொகையில் இளைஞர்கள் கூட்டம் அதிகமானது ஒரு முக்கிய காரணம். இதனாலெல்லாம் இந்த வளர்ச்சிங்கிறது எளிதாயிடுச்சு. அது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டினர், குறிப்பாக ஜப்பானியர்கள், அமெரிக்கர்கள் கண்ட வளர்ச்சி, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி. அது இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் ஓனரையும் ஒரு பொட்டென்ஷியல், ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ப்ராட்காஸ்டராக மாற்றி வச்சுருக்கு. இந்த வளர்ச்சி என்பது நல்லது. ஊடகம் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு தகவலை சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் முழு பக்கம் விளம்பரம் போட்டோ, அதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணியோ, அல்லது ஒரு டிவியில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி விளம்பரம் போட்டோ தான் ஒரு தகவலை இன்னொருத்தர் கொண்டு சொல்லணும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி இது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கனால இதெல்லாம் எளிதாக இருக்குது. அந்த வளர்ச்சி வரவேற்கத்தக்கது தான், பாராட்டத்தக்கது தான். ஆனால் இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். ஓகே. இது எப்படி பயன்படுத்தணும்னா இது ஒரு கருவியாக தான் பார்க்கணும். இது ஒரு கருவி. இந்த கருவியை கொண்டு என்ன செய்கிறோங்கிறது முக்கியம். இந்த ஊடகத்தினுடைய இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ரொலிஃபரேஷன், இந்த பல வகைகளிலும் விரிந்து பறந்திருப்பது ஒரு நன்மைக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படணும். சரி, இப்போது ஆக்கப்பூர்வத்திற்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல நபர்கள், சொல்லப்போனால் சில நபர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாமே, ஒரு பிரபலங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறப்போ அவங்களுடைய பர்சனல் கருத்துக்களை நிறைய டச் பண்ணி கேள்வி கேட்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. அந்த பர்சனல் கருத்துக்களை டச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நெறியாளருக்கு
ஒரு அழகான ஒரு விஷயமா, இல்லை அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனை நம்ம டச் பண்ணால் வியூவர்ஷிப் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கவனம் பெறுவோம் அப்படிங்கிறதுக்காக நடக்குதா? எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் தப்பும் இல்லை. தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் உங்கள் இன்டர்வியூனுடைய நோக்கத்தை பொறுத்து தான் உங்கள் கேள்வி அமையும். நீங்கள் ஒரு புகழ் வாய்ந்த சர்ஜனை இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த சர்ஜனை எதுக்காக இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு புகழ் வாய்ந்த சர்ஜனை இன்டர்வியூ பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறீங்க, அந்த சர்ஜனை எது தொடர்பாக இன்டர்வியூ பண்ணணுன்னு பார்க்குறீங்க, அது தொடர்பான கேள்விகளை கேட்குறீங்க. அதில் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்கான அவர் 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 தன்னுடைய பல தரப்பட்ட தன்னுடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் போகணும், அந்த கான்டூரில் இருக்கணும். இப்போது ஒரு புகழ் வாய்ந்த சர்ஜன், நீங்கள் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை பசுபதி கோயிலுங்கிற ஒரு எளிய சின்ன ஊரில் படித்து வந்திருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா விவசாயிகள் இருந்தாலும் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஊடகவியலாளராக ஆயிடுறீங்க. அப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க எந்த கோணத்தில் எடுப்பாங்க? இப்போ நானாக இருந்தால் எப்படி எடுப்பேன்னா, எப்படி வந்து பசுபதி கோயில் மாதிரியான ஒரு உள்ளடங்கிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு துறையில் போகணுன்னு எண்ணம் வந்தது. இதை எப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? நீங்கள் உங்களுக்கு உதவியவர்கள் யார்? நீங்கள் எப்படி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்கன்னு நான் கேட்க விரும்புவேன். அதுவும் ஏன் கேட்க விரும்புவேன்னா, இந்த இன்டர்வியூவை பார்க்கறதுனால யாராவது 4 பேருக்கு அது ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில். அப்போது எந்த ஒரு ஊடக முயற்சியிலையுமே ஒரு அறம் இருக்கணும். இதை எனக்காக நேரம் செலவழித்து இதை பார்க்கின்ற ஒருவருக்கு இதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ஊடகம் வெற்றி பெறும்னா, ஏதாவது ஒரு வகையில் பார்க்குறவங்களுக்கு யூசஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் பயனுள்ளதாகவும் பயன்படுவதாகவும் இருக்கும் பொழுது அதை வந்து தேடி போய் விரும்பி பார்ப்பாங்க. இன்னமும் கூட யூடியூப்லலாம் எது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றது தான் இன்றைக்கும் மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் யாரை இன்டர்வியூ பண்ணுறீங்கிறதுல சுவாரஸ்யம் குறித்த சிலவற்றை கேட்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி என்பது பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் தரணும். இப்போ உதாரணத்துக்கு சில அருமையான நகைச்சுவை படங்கள் வரும். அந்த திரைப்படங்கள் வந்து காலகாலத்துக்கு மக்கள் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பென்ஹரோ, ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸோ, ஒரு கர்ணனோ, ஒரு ஷோலேயோ, இந்த மாதிரி படங்கள் தான் வரலாற்றில் நிலைச்சு நிற்கும். அதனால் எதற்காக இன்டர்வியூ, யாரை இன்டர்வியூ, என்ன ஆடியன்ஸுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சில பர்சனலாக சில கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியில் இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு எல்லாமே ஊறுகாயாக இருக்க முடியாது. ஆனால் ஊறுகாயில் ஒரு சாப்பாடு இருக்கும். ஏன்னா அது ஒரு சுவாரஸ்யத்தை தருது இல்லை. அப்பளம் உடம்புக்கு கெடுதல் தான், பட் இருந்தாலும் ஒரு அப்பளம் சாப்பிட்றோம்ல, ஒரு சின்ன சுவாரஸ்யம். ஊறுகாய் கெடுதல் தான், இருந்தாலும் ஒரு துளி ஊறுகாய் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். எல்லாமே நீங்கள் கீரையாகவே சாப்பிட முடியாதுல்ல, எல்லாமே காய்கறியாகவே சாப்பிட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். அது எதையுமே தொடச்சிக்கன்னு தான் இருக்கணும். அது ரொம்ப உங்களுடைய நோக்கத்தை பொறுத்து இருக்குது அந்த இன்டர்வியூனுடைய கேள்விகள். சார், இப்போ அன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மெயின் விஷயமா இருக்கா? அன்றைக்கி என்ன தேவைன்னா இன்டர்வியூக்கு என்ன தேவைங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் பேசுகிறதுன்னு இருக்குல்ல. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே படித்தீங்க சார்னு கேட்டு, நான் கும்பகோணத்தில் படித்தேன் அப்படின்னா, எங்கள் ஸ்கூலை பற்றியே நீங்கள் எந்த வாத்தியார், என்ன 6ஆம் கிளாஸில் யார் வாத்தியார், 8ஆம் கிளாஸில் யார் வாத்தியார், எத்தனை தடவை ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணீங்க, எத்தனை தடவை ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணல, நீங்கள் அப்போ ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணல, ஏன் பெஞ்சு மேலே இருந்தீங்க, அதை எனக்கு கேட்க முடியாதுல்ல. அது என்ன சுவாரஸ்யம் தெரியும் அந்நேரத்துக்கு. இப்போ அப்போ பேசுகிறதுக்கு வேணால் அது கொஞ்சம் ஜோவியலாக இருக்கலாம், சுவாரஸ்யமாக கூட இருக்கலாம். நீங்கள் தலைப்பு கூட போடலாம், 3 முறை பெஞ்சு மேலே நின்றவர் பேட்டி அப்படின்னு கூட போடலாம். ஆனால் அதனால் யாருக்கு என்ன பயன் இல்லையா? அப்போ நம்ம 2 பேரும், நான் நேரம் செலவழித்து உங்களோட பேசுகிறேன், நீங்கள் இவ்வளோ செலவழித்து ஒரு கேமராமேனை கூப்பிட்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேட்டி எடுக்கிறீங்க, நேரம் செலவழித்து மக்கள் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. அதனால் அவர்களுக்கு என்ன பயன்? அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சார், இப்போது மெயினாக இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறீங்கல்ல, கேட்கும்போது எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதை வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விருந்தினர்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவங்க சைட்லேருந்தே சில கடுமையான பதில்கள் உங்ககிட்ட வந்து வந்திருக்கும். உங்களை எப்பயாவது அப்படி வந்த பதில்கள் கோபப்படுத்திருக்கா நேர்காணலில்? இல்லை, நான் இன்டர்வியூ எடுத்த காலங்கிறது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து
இந்த மாதிரியான ஒரு வெள்ளம் போல கண்டென்ட் கிடைக்காது. யாராவது ஒருத்தரை எப்போயாவது தான் இன்டர்வியூ எடுக்க முடியும். யாரும் கோபப்பட்டதில்லை, ரொம்ப நிதானமான பேச்சு தான். இந்த இன்டர்வியூலையும் எனக்கு ஒன்றும், நான் என்னுடைய நோக்கங்கிறது அவங்கள காயப்படுத்துறது இல்லையே. அதே போல் பேட்டி கொடுக்க வர்றவங்களும் அவங்க தங்களுடைய நிலையையும் தங்களுடைய பொசிஷனையும் சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பு தரணும் இல்லை. பாய்ந்து வரும் வெள்ளம் என் வயலுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சோண்டு ஒரு வரப்பு வெட்டணும் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த கேள்விகள். எனக்கு யாரும் அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் இதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இப்போல்லாம் கேட்குறாங்களே, ஷார்ப்பான கேள்விகள். அந்த கேள்விகள்லாம் ஆரம்ப காலத்திலே நான் கேட்டப்போ கூட யாரும் என் மேலே கோவப்பட்டதில்லை. மாறாக நமக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்குல்ல, அந்த சின்சியாரிட்டி அவங்க பார்க்கும்போது அந்த சின்சியாரிட்டியை வந்து மதிக்கிறாங்கல்ல. அதனால் அது கோவப்பட்டதோ நான் அதில் புண்பட்டதோ எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நேர்காணலில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருந்த ஒருத்தவர், நான் கேள்வி கேட்டேன், ஒரு கடுமையான பதில் வந்து சொன்னார். அதன் பிறகு அவர் வந்து பொது வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் போனார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்ததுண்டுல்ல? அது வந்து சில பேர் வந்து புரிந்து கொள்ள முடியாமல், கேள்வியை புரிந்து கொள்ள முடியாமல் ரொம்ப ஒரு 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 ப்ரிஜுடியூஸ் ஆகிடுவாங்க. இவர் இப்படி தான் கேட்பார், அல்லது இவர் இன்னது அதனால் இன்னதுனால இப்படி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு பயஸ், ப்ரிஜுடியூஸ் வந்துடும். அதை புரிஞ்சு அந்த மாதிரியான மனநிலையில் ஒரு சில பேர் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நடந்துப்பாங்க. அப்புறம் அந்த பேட்டிக்கு அப்புறம் அது கோபமாகவோ லைட்ஸ் ஆஃப் சொன்னதுக்கப்புறம் அது கோபமாகவோலாம் வந்ததில்லை. சரி, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி, நான் ஒரு ஊடகத்தில் ஒரு சேனலில் 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணாலும் பெரிய நபர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ஸ்டேட்டஸுக்கு இணையாக அன்னைக்கு யார் அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய நபராக இருக்காங்களோ, ஆங்கராக இருக்காங்களோ, அவங்கள தான் வந்து ஆங்கராக வந்து அனுப்புகிறாங்க. நம்ம என்ன தான் அந்த சேனலில் 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்தாலும் நமக்கு உண்டான வாய்ப்பு அந்த பெரிய நபர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது கிடைக்கிறதில்ல. ஆனால் உங்களுக்கு 19 வயசுலே இந்திரா காந்தி அம்மையாரை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. அன்னைக்கு அந்த டைம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்த டைம் இருந்தால் கூட அந்த பெரிய நபர்களை எடுப்பதற்குண்டான வாய்ப்பு பல நெறியாளர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அவார்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரமுகர்களை இன்டர்வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வாய்ப்புகள் தள்ளி போகுது, இல்லை தட்டி பறிக்கப்படுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு தள்ளி போடக்கூடிய வாய்ப்பும் எப்படி சார் பார்க்குறீங்க? அன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் வெளிநாட்டில் இருந்தேன். எங்கள் சேனலில் வந்து நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அவர் இன்னொருத்தர் வந்து ஊருக்கு போயிட்டார், லீவுக்கு வந்துட்டார் இந்தியாவுக்கு. நான் ஒரு ஆள் இருந்தேன். அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி வந்து அது இயற்கை தானே. ஒரு சீனியர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணோம்னா ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியும் ஒரு லெவல் ஆஃப் சீனியாரிட்டியும் இருக்கிறவங்களை அனுப்புறது வந்து இயற்கை தானே. பட் நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளுடைய பெஸ்ட் அண்ட் பேட் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய அதே நேரத்தில் உங்கள் ஆஃபீஸே புதுசாக வந்திருக்கும், முத வந்திருக்கும். இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் அந்த ஆஃபீஸுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி போகும்போது ஒரு ஜூனியரை தானே அனுப்புவாங்க. அங்கே இருக்கிறவங்க அந்த வேலையை பொறுத்த அங்கே வேலை செய்கிறவங்கள பொறுத்து தானே அனுப்புவாங்க. நான் 19 வயசில் இன்டர்வியூ பண்ணால் கூட வயசு மட்டும் முக்கியம் இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அனுபவம் இருந்தது அங்கே, அதுதான் முக்கியம். அப்போ நம்மளுடைய அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது பெரிதால் பார்க்கப்படுது. சீனியாரிட்டி இல்லை, நான் சொல்கிறது சீனியாரிட்டிங்கிறது என்னென்னா முதுமை இல்லை, முதிர்ச்சி. இந்த விஷயத்தை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வருவார் அப்படிங்கிறத பொறுத்து. சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்திலேருந்து வந்ததுனால இவர் இப்படி தான் கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்ததா நீங்களே ஒரு இடத்துல வந்து ஒன்று தான் அந்த மாதிரி மத பாகுபாடு இல்லை, அந்த மாதிரி ஒன்று தான். மற்றதெல்லாம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் நம்ம மதத்தளவில் யாரையும் பிரிச்சலாம் அந்த சிந்தனைலாம் நமக்கு இல்லையே. அதுவும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் சிந்தனை கிடையாது. நான் தமிழன் தானே. நீங்கள் தஞ்சாவூர், நீங்கள் பசுபதி கோயில் அங்கேருந்து 15-20 கிலோமீட்டர் போனால் எங்கள் வீடு கும்பகோணம். நம்மெல்லாம் ஒரு ஊர் தானே, தஞ்சை டெல்டாக்காரவங்க தானே. இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நம்மெல்லாம் ஒரு மக்கள் தானே. நான் விரும்பி கிறிஸ்தவனாக பிறந்தேன்னா நீங்கள் விரும்பி இந்துவாக பிறந்தீங்களா? அப்படி கிடையாது இல்லை. அதனால் அந்த பாகுபாடெல்லாம் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருந்ததில்லை, இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்ன எழுதலாம், என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம மனசில் இல்லை எழுதி வச்சுட்டு வர்ற பழக்கம் வந்து எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பீங்க, எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான விஷயம் எனக்கு கிடையாது, ஆனால் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவேன்
அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன அந்த ஹோம்ஒர்க்ஸ்? அந்த ஹோம்ஒர்க்குங்கிறது தொடர்ந்த படிப்பு, யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோங்கிறத பற்றி ஒரு சின்ன அடிப்படை அறிவு, அந்த அவருடைய அப்போல்லாம் இவ்வளவு கண்டென்ட்டு தேவையில்லை. அப்போ எங்களுக்கு வாரந்தோறும் நாள்தோறும் புதுசாக கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் அப்போ கிடையாது. அதனால் யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோமோ அவரை சுற்றி அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருந்தால் தான் போயிருப்போம். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னால் வந்து ஏதாவது ஒரு இப்போ சப்போஸ் ஒரு மானிட்டரி பாலிசியை பற்றி, அது ஒரு ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி, அல்லது ஒரு டிமானிட்டைசேஷன் பற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அது தொடர்பாக தான் அந்த இன்டர்வியூ இருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் படிச்சுட்டு போகிறது தான், தனியாக கேள்விகளை எழுதிட்டு போகிறது கிடையாது. இப்போ இன்டர்வியூவில் கேள்வி எழுதிட்டு போய் அங்கே பண்ணுறது அப்படிங்கிறது போர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் 2-3 இடத்துல இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஒரே டைமில் லோயலாவில் ப்ரொஃபஸராக இருந்தேன். பார்ட் டைமாக 2 இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆட் ஏஜென்சியில் இருந்தேன், அப்புறம் சன் டிவியில் இருந்தேன். அதனால் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ ஓகே, உட்காந்து எழுதிட்டு போகிற அளவுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. காலேஜ்லேருந்து அப்போ எங்கிட்ட வண்டி வாகன வசதிகளும் கிடையாது. பஸ்ஸு தான். 41A லோயலாவில் ஏறி அறிவாலயம் வாசலில் இறங்கி பண்ண வேண்டி தான். எப்படி சார் அந்த நாட்களில் நினைக்கும் போது இப்போ எப்படி இருக்குது? ஒரு பெரிய பயிற்சி களம் தானே, பெரிய அனுபவம் தானே. சார் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அன்னைக்கு வந்து ரெகுலராக இன்டர்வியூ எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம்லாம் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. வீக்லி ஒன்ஸ். ஓகே, அவ்வளோதானே. இப்போ அந்த கட்டாயம் இருக்கிறதுனால தான் அந்த குவாலிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. குவாலிட்டியை பற்றி நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல விரும்பலை. ஏன்னா என் சட்டை எனக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்கள் சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் குவாலிட்டியை பற்றியான ஒரு சப்ஜெக்டிவ் கருத்துக்கு நான் வரல. ஆனால் இப்போ வந்து பெரிய நிர்பந்தம் ஆகிடுச்சுல்ல. நிறைய கண்டென்ட் டெய்லி வந்து என்ன அடுத்து என்னன்னு போட வேண்டியிருக்குல்ல. அதனால் நீங்கள் ஓவியத்துக்கும் ஜெராக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வரைகின்ற ஓவியத்துக்கும் வரைஞ்ச ஓவியத்தை ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், நியூஸாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நியூஸ் கதைகளாக மாறினதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகளும் அப்படின்னு. நியூஸ் வந்து வியூஸாகவும் மாறும், அது வந்து ஸ்டோரியாகவும் மாறும், ஒரு ஸ்டோரியே நியூஸாகவும் மாறும், ஒரு வியூஸே வந்து நியூஸாகவும் மாறும். அதனால் இதெல்லாம் இன்டர்சேஞ்சபிள் தான். அதில் ஒன்றும் பிழை இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு அறம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். அறம் சார்ந்த நியாயம் சார்ந்த ஊடக பயிற்சி இருக்கும்போது நம்மளும் வளருவோம், அந்த நிகழ்ச்சியும் மற்றவங்களுக்கு பயன்படும். எப்பயுமே வாழ்க்கையில் நியாயம்தான் வெல்லும்னு நம்பணும். நம்ம எப்பயுமே அறம் தான் வெற்றி பெறுங்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். செவ்வியான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்லுவார். அயோக்கியப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைகிறான், ஒழுக்கமானவன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அது நினைக்கத்தான் செய்வாங்கங்கிறார் வள்ளுவர். அதுக்காக நம்ம ஒழுக்கம் தவற முடியாது. அதே நேரத்தில் வள்ளுவர் வேறொரு இடத்துல சொல்லுவார், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. நீ நினைக்காத அறம்பட வாழ்ந்தவன் வந்து அந்த பல்லாக்கில் உட்காந்துக்கிட்டு போகிறான், அறம்பட வாழாதவன் அந்த பல்லாக்கை தூக்கிட்டு போகிறான்னு நினைக்காத. அவன் அயோக்கியனாகவும் இருக்கலாம், தூக்குறவன் யோக்கியமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் நினைக்காது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கொண்டது தான் உலகம் அப்படிம்பார். அந்த மாதிரி நம்ம மனசுக்கு எது நியாயமோ அதை செய்யணும். ஏன்னா என்னுடைய தேவைகள் வேறையாக இருக்கும், உங்களுடைய தேவைகள் வேறையாக இருக்கும். சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கும், சிலருக்கு இது போஜனமாக இருக்கும் ஊடகங்கிறது. அதனால் சில பேர் வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டிக்கு செய்யலாம். சில பேர் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நம்ம உழைச்சி இந்த வாங்கல எஜுகேஷன் லோனை கட்டி அதை பண்ணி இது பண்ணி ஒரு வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி பிள்ளை தம்பி தங்கச்சிகளை ஹெல்ப் பண்ணி குடும்பத்தை அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அதனால் எதையும் காமன் பண்ண முடியாது. அறம் மட்டும்தான் காமன், ஒழுக்கம் மட்டும்தான் காமன். அந்த அறம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஊடகத்துறையில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்லை பார்க்குறீங்களா, ஒரு பார்வையாளராக உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குல்ல? இல்லை, சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் மாறுது. ஒவ்வொருத்தருடைய நிர்பந்தம் என்னென்னு நமக்கு தெரியாது. அதில் இன்னும் கொஞ்சம் ஊடக கல்வி வந்து அதிகமாக இதெல்லாம் செவ்வனே பயன்படும். ஊடக கல்வின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய இப்போ நீங்கள்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சுட்டு வரீங்க. அந்த கல்வி என்ன செம்மைப்படுத்தணும், இன்னும் பயிற்சி கொடுக்கணும். மீடியா அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பாடங்கள் இருக்கணும். மீடியா லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். மீடியாவோட நேச்சர் பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படணும். அப்படி வரும்போது நல்ல தேர்ந்த மனிதர்கள் இதில் வருவாங்க. சரி, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி ஒரு பொலிட்டீஷியனை ஒரு பத்திரிக்கையாளர் போய் இன்டர்வியூ எடுக்க போனோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஜோவியலாகவே பழகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி,
மக்களை நேரடியாக சந்திக்க போகிறப்ப அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி. அன்னைக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமாக இருந்தது. எங்களுக்கு இந்த வசதியெலாம் அன்றைக்கி கிடையாது இல்லை. எங்களுக்கு இந்த வசதி அப்போ அம்பாசிடர் கார் தான் இருந்துச்சு. நீங்கள் அதில் அம்பாசிடர் காரில் வச்சுட்டு என்னத்தை ஷூட் பண்ண முடியும்? இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக அழகான ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்துருச்சு, நல்ல ரோட்ஸ் வந்துருச்சு, நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. எங்களுக்கு அன்றைக்கி அந்த வசதியெலாம் கிடையாது இல்லை. இது ஆன் தி கேமராவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆஃப் தி கேமரா அந்த காலத்திலே ட்ராவல் பண்ணிக்கிட்டே எழுதினவங்களாம் இருக்காங்களே. இல்லை, நான் சொல்ல வந்தது என்னன்னா சார், இப்போ வந்து நான் வந்து ஒரு துறை இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் போயிடுவேன், அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்டர்வியூவில் சொல்ல முடியாத விஷயங்களையும் ஆஃப் த கேமரா சொல்லுவாங்க. குடும்ப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கும் ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்கும் அரசியல்வாதிகளில் நண்பர்கள் உண்டே. நான் அந்த காலத்திலே நண்பர் திரு வைகோ அவர்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோ, வைகோ மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இந்த மாதிரி பழக்கம் தான், நட்பு தான். அப்போ நாங்களும் கம்மி, அவங்களும் கம்மி தானே. கேமராவுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறவரும் கம்மி, பேட்டி எடுக்கிறவரும் கம்மி தானே. அப்போ ஒரு இயற்கையாகவே ஒரு நட்பு வந்துடுது இல்லை. இன்றைக்கி அந்த நட்பு ஆஃப் த கேமரா ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிருது அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சா தெரியல. அது இன்றைக்கி நான் இந்த மாதிரி பேட்டியெல்லாம் எடுக்க போய் மீடியா வேலை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் எம்பி ஆனதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யலையே நான். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது கேமரா தான் ஆஃப் பண்ணுமே தவிர உங்களுக்கு உண்டான உறவு அப்படிங்கிறது நீடிச்சுட்டே தான்ப்பா. மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு, இப்போ நாளைக்கு நான் உங்களை வந்து தஞ்சாவூர்லேயே உங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன்னா பேசாமல் போயிடுவேன்னா என்ன? அல்லது நானே பசுபதி கோயிலில் வேறு இது பசுபதி கோயிலில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே வர்றேன், அங்கே உங்கள் சொந்தக்காரங்களோ தம்பியோ யாரோ ஒருத்தர், சார் நீங்கள் எங்கள் இவனுக்கு பேட்டி கொடுத்தீங்க சார், நான் இந்த எங்கள் ஊர் தான் சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க சார்னா போகாமல் இருப்பேன்னா என்ன? அதனால் அந்த அந்த மனித உறவுகள்ங்கிறது எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்குது. ஓகே ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.